மார்ச் 1 சனிக்கிழமை. சுகமும் ஆரோக்கியமும். நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். யாத்ராகமம் 15:26. இந்த புதிய மாதத்தில் தெய்வீக சுகத்தையும் தெய்வீக ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்வது எப்படி என்பதை குறித்து தியானிக்கப் போகிறோம். இந்த தியானங்கள் உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்திலே பெரிய விடுதலையையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வரும் என்று நம்புகிறேன். இன்று உலகம் சரீர சுகத்திற்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் ஏங்கி தவிக்கிறது. எங்கு சென்றாலும் ஜனங்கள் வியாதியிலிருந்து விடுதலை உண்டா என்று அங்கலாய்ப்பதையே பார்க்கிறோம். சிலர் தங்களுடைய ஆயுளின் பெரும் பகுதியை மருத்துவமனைகளிலே கழித்து உடைமைகளையெல்லாம் மருத்துவமனைகளுக்கு வாரி இறைக்கிறார்கள். இனி நீங்கள் வாழப்போவது சில மாதங்கள்தான் என்று மருத்துவர்கள் சொல்லி கைவிரிக்கும் போது மனம் சோர்ந்து அங்கலாய்க்கிறார்கள். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்பது பழமொழி. சரீரத்திலே சுகம் இருந்தால்தான் குடும்பத்திற்காக உழைக்க முடியும், வீட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய முடியும், கர்த்தருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய முடியும். இதையெல்லாம் நிறைவேற்ற உங்களுடைய சரீரத்திலே சுகமும் ஆரோக்கியமும் மிகவும் அவசியம். சுகத்துக்கும் ஆரோக்கியத்திற்கும் உள்ள அநேக வழிகளை கர்த்தர் வேதத்திலே நமக்கு கூறியிருக்கிறார். நாம் அவற்றை அறிந்து கொண்டு அவருடைய வாக்குத்தத்தத்தை உரிமையோடு பற்றி கேட்கும்போது நிச்சயமாகவே அதை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். அநேகர் இதை அறியாததினாலே தங்களுடைய சுதந்திரத்தை இழந்து விடுகிறார்கள். அறியாமையினாலே என் ஜனங்கள் சங்காரமாகிறார்களே என்று கர்த்தர் அங்கலாய்க்கிறார். மீண்டும் இந்த வாக்குத்தத்தத்தை ஒருமுறை வாசித்து பாருங்கள். எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று அவர் வாக்களிக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்திலே தெய்வீக சுகத்தை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது, தெய்வீக ஆரோக்கியத்தை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வீக சுகம் என்றால் என்ன? வியாதி வந்த பின்பு அற்புத சுகத்தை பெற்றுக் கொள்வதே தெய்வீக சுகம். நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். யாத்ராகமம் 15:26 என்று அவர் சொல்லுவது தெய்வீக ஆரோக்கியத்திற்கான வாக்குத்தத்தம். இன்றைக்கு நம் தேசத்திலே இருக்கும் ஆயிரக்கணக்கான சபைகளின் ஊழியர்கள் அனைவரும் தெய்வீக சுகத்தை குறித்து பிரசங்கித்து செயல்படுவார்கள் என்றார் நிச்சயமாகவே அவர்களுடைய சபைகள் வளர்ந்து பெருகும். வாரத்தில் ஒரு நாளை தெரிந்து கொண்டு பில்லி சூனிய கட்டுகளிலும் வியாதிகளிலும் நோய்களிலும் தவிக்கிற மக்களுக்காக உபவாசம் இருந்து ஜெபியுங்கள். தேவ பிள்ளைகளே, சுகமளிக்கிற ஆவியின் வரங்களை கர்த்தரிடத்தில் கேளுங்கள். நிச்சயமாக ஆயிரமான புறஜாதி மக்கள் அதன் மூலம் கிறிஸ்துவண்டை ஓடி வருவார்கள். சபைகளும் நிரம்பி வழியும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். 3 யோவான் 1:2.